ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் சைபர் குற்றவாளிகளிடம் எப்படி எந்தெந்த நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். வங்கிகள் வாடிக்கையாளர்களை ஒருபோதும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வங்கி விவரங்களை கேட்பதில்லை. மேற்படி அழைப்பை தவிர்ப்பது சிறந்தது. ஆகவே மேற்கண்ட விவரங்களை கேட்டு போன் செய்தால் எச்சரிக்கையாக இருக்கவும். வங்கியில் இருந்து பேசுவதாக சொல்லி அக்கவுண்ட் நம்பர், ஏடிஎம் டெபிட் கார்டு நம்பர், பின் நம்பர், சிவிவி நம்பர், ஓடிபி நம்பர், நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டு நம்பர் கேட்டால் தெரிவிக்க வேண்டாம். தெரிவித்தால் உங்கள் வங்கி கணக்கு ஹேக் செய்யப்படலாம். சுகாதாரத்துறையிலிருந்து பேசுவதாகவும் தடுப்பு ஊசி போடப்பட்டவர்களுக்கு அரசு உதவி வழங்க விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என கேட்பது போல் விவரங்களை கேட்டு உங்களது வங்கி கணக்கை குறிவைத்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் எக்ஸெட்ரா பெற்றுக்கொண்டு உங்கள் செல்லுக்கு வந்த ஓடிபி விவரம் கேட்டு பணத்தை பறிக்க முயற்சி செய்யக்கூடும். விவரம் தெரிவித்தால் உங்கள் வங்கி கணக்கு ஹேக் செய்யப்படலாம். ஆகவே எச்சரிக்கையாக இருக்கவும். உங்கள் அக்கவுண்டில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டதாகவோ லோன் தொகை பிடிக்கப்பட்டதாகவோ எஸ்எம்எஸ் அனுப்பி செய்யவில்லை எனில் அந்த எஸ்எம்எஸ்ஸுடன் உள்ள லிங்கை கிளிக் செய்ய வலியுறுத்துவார்கள். கிளிக் செய்யாமல் அதை தவிர்க்கவும். தேவைப்பட்டால் வங்கிக்கு நேரில் சென்று விளக்கம் பெறவும். கிளிக் செய்தால் உங்கள் அக்கவுண்டில் இருந்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சிப்பார்கள். கேஒய்சி, பேன், ஆதார் நம்பர் விவரங்கள் குறித்து கேட்டாலோ எஸ்எம்எஸ் லிங்க் அனுப்பினாலோ அப்டேட் செய்ய வேண்டாம். வங்கிக்கு நேரில் சென்று தேவைப்பட்டால் ஆவணங்களை கொடுக்கவும். பேங்க் அக்கவுண்டிற்கான செல்போன், ஏடிஎம் கார்டு தொலைந்து போனாலோ திருட்டு போனாலோ உடனடியாக வங்கிக்கு நேரில் தெரியப்படுத்தி விரைந்து பிளாக் செய்யவும். வலைத்தளத்தில் தேடப்படும் வங்கி கஸ்டமர் கேர் எண்கள் போலியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. கஸ்டமர் கேர் கால் செய்பவர் உங்களுக்கு உதவுவது போல் லிங்க் அனுப்பியோ ஸ்க்ரீன் ஷேர் செய்ய வலியுறுத்தியோ ஓடிபி விவரங்கள் பெற்றும் உங்கள் அக்கவுண்டை ஹேக் செய்யலாம். ஆகவே எச்சரிக்கையாக செயல்படவும். உங்களது தனிப்பட்ட புகைப்படங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிர வேண்டாம். அதை மார்பிங் செய்து பணம் பறிக்கவும் வேறு வகையில் உங்களை மிரட்டவும் நேரிடலாம். ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரிந்தவர் பெயரில் போலி கணக்கு துவங்கி உங்களிடம் பண உதவி கேட்க வாய்ப்புண்டு. எனவே பணம் அனுப்பும் முன் அவரிடம் நேரிலோ தொலைபேசியிலோ உறுதி செய்யவும். சோஷியல் மீடியாக்களில் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை யாரெல்லாம் பார்க்க வேண்டும், பார்க்கக்கூடாது என்பதை பிரைவசி செட்டிங்கில் தெளிவாக குறிப்பிடவும். சோஷியல் மீடியாவில் உங்களது அன்றாட இருப்பிடம் மற்றும் நடவடிக்கைகள் பற்றிய லைவ் அப்டேட் பதிவுகள் குற்றவாளிகளால் கவனிக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். சோஷியல் மீடியாவில் வரும் லிங்கை கிளிக் செய்தால் பேங்க் அக்கவுண்ட் ஹேக் ஆக வாய்ப்புள்ளது. பொது இடங்களில் வைக்கப்பட்ட யூஎஸ்பி சார்ஜர்களில் சார்ஜ் போடுவதை தவிர்க்கவும். உங்களது தகவல்கள் முறையில் திருட்டு போக வாய்ப்புள்ளது. பொது இடங்களில் உள்ள வைஃபையை பயன்படுத்தும் போது உங்கள் மொபைல் ஹேக் செய்யப்படலாம். குறைந்த விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக சோஷியல் மீடியா தகவலின் அடிப்படையில் பொருள் வாங்கும்போது மிக கவனமாக செயல்படவும். செல்போன் டவர் அமைக்க இடம் தேவை. மாதம் ரூபாய் 30,000 வாடகை, 30 லட்சம் முன்பணம் வழங்கப்படும் என வரும் செய்திகளை நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். ஏபிபிகளின் விவரங்களை முழுவதும் அறியாமல் டவுன்லோட் செய்ய வேண்டாம். உங்களது தகவல் வங்கி கணக்கு திருட்டு போக வாய்ப்புள்ளது. ஆர்வத்தை தூண்டும் தலைப்புகளில் வரும் செய்தி லிங்குகளுக்கு பின்னால் தகவல் பணம் பறிக்கும் கும்பல் மறைந்திருக்கிறார்கள் என்பதை உணர்வீர்கள். முதலீடு செய்யும் பணத்திற்கு தினசரி 1% கமிஷன் வழங்கப்படும் என வரும் விளம்பரத்தை நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். மாதத்திற்கு 30% கமிஷன் யாராலும் தர முடியாது என்பதை சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், டெய்லி ஏர்ன் ₹200 to 3,000 என வரும் விளம்பரங்களை பார்த்து செலுத்தும் சிறு தொகைக்கு ஆரம்பத்தில் கமிஷன் வழங்கப்படுவதை நம்பி பெரும் தொகையை முதலீடு செய்யாதீர்கள். பெரும் தொகை அவர்கள் கைக்கு சென்றால் திரும்ப கிடைக்காது.
உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு விலைமதிப்புள்ள பரிசு விழுந்துள்ளது என வரும் தகவலை நம்பி அதை பெற அவர்களால் சொல்லப்படும் எந்த கட்டணத்தையும் செலுத்தாதீர்கள். டெபாசிட் இருந்தால் லோன் வழங்கப்படும் என வரும் விளம்பரத்தை நம்ப வேண்டாம். லோனுக்காக செலுத்தும் சேவை கட்டணங்கள் லோனுடன் திருப்பி செலுத்தப்படும் என நம்ப வைத்து பணம் பறிக்கப்படுகிறது. ஏமாற வேண்டாம். அறிமுகம் இல்லாதவர்களிடம் வாட்ஸ்அப் காலில் பேச வேண்டாம். உங்கள் செல்போனில் உள்ள ஃப்ரண்ட் கேமராவினால் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களால் உங்களின் நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவுகளை உங்கள் உறவினர்களுக்கோ சோஷியல் மீடியாவிலோ போட்டுவிடுவோம் என உங்களை மிரட்டி பணம் பறிக்க வாய்ப்புள்ளது. ஆன்லைனில் வேலை தரப்படும் என ஆசையை தூண்டும் விளம்பரங்கள் மூலம் உங்களை நம்ப வைத்து உங்களிடம் சேவை கட்டணம் என்ற பெயரில் பணம் பறிக்க வாய்ப்புள்ளது. பணம் செலுத்தும் முன் அந்த நிறுவனத்தை பற்றியும் அவர்களால் வேலை பெற்றவர்கள் விவரங்களை கேட்டு பெற்று வேலை பெற்றவர்கள் இல்லத்துக்கே சென்று உறுதி செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு விவரங்களை எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் ஒருபோதும் கொடுக்க வேண்டாம். அடிக்கடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணவும். பல வங்கி கணக்கு வைத்துள்ளவர் எனில் அனைத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டாம். தங்களது ஒரு வங்கி கணக்கு பாதிக்கப்பட்டால் மற்ற எல்லா கணக்கும் பாதிக்கப்படும். சோஷியல் மீடியாவில் தனிப்பட்ட தகவல்கள் அதாவது முகவரி, தொலைபேசி எண், படித்த பள்ளி பெயர், நிரந்தர மற்றும் தற்காலிக இருப்பிடம் போன்றவற்றை வெளிப்படையாக தெரியாமல் ப்ரொஃபைல் லாக் செய்யவும். பெற்றோர் மேற்பார்வை இல்லாமல் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஆன்லைனில் பழகிய யாருடனும் நேரில் சந்திக்க ஒப்புக்கொள்ளக்கூடாது. அச்சுறுத்தலான இமெயில், மெசேஜ், போஸ்ட் போன்ற தகவல்களுக்கு பதிலளிக்க வேண்டாம். பயமுறுத்தும் அல்லது புண்படுத்தும் வகையிலான ஆன்லைன் சோஷியல் மீடியா உரையாடல்களை பெற்றோர் அல்லது நம்பகமான பெரியவர்களிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். உதவிக்கு அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும். ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் இல்லாமல் செய்து தரப்படும் என தொலைபேசியில் எஸ்எம்எஸில் லிங்க் மூலம் அணுகினால் எச்சரிக்கையாக இருக்கவும். உங்கள் பணம் குறிவைக்கப்படுகிறது, ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃபர் டு ரிசீவ் ₹4,900 என்டர் பின் என அனுப்பி உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் பறிக்கப்படுகிறது. கடைகளில் ஒட்டப்பட்டுள்ள QR கோடுகளை கடை உரிமையாளர்களுக்கு தெரியாமல் குற்றவாளிகளால் மாற்றி வைக்கப்படுவதால் கடை உரிமையாளர்களும் பண செலுத்துபவர்களும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே QR கோடுகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். பொது இடங்களில் தனி டெபிட் கிரெடிட் கார்டு பயன்படுத்தவும். அவைகளில் தேவைக்கேற்ப பணம் இருப்பு வைத்தால் பெரும் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். தவறான பரிவர்த்தனை நடைபெற்றதை அறிந்தவுடன் உடனடியாக நேஷனல் ஹெல்ப்லைன் டோல் ஃப்ரீ நம்பர் 155260 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தால் சைபர் குற்றவாளிகள் கைகளுக்கு பணம் செல்லாமல் பண பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்த இயலும். பெரும் சேமிப்பு உள்ள வங்கி கணக்கிற்கு செல் நம்பர், டெபிட் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இணைக்காமல் இருப்பது சிறந்தது. தினசரி பண பரிமாற்றத்திற்கு தனி வங்கி கணக்கு குறைந்த இருப்பில் வைத்து பத்திரமாக கையாள வேண்டும். தவறு நடைபெற்றாலும் பெரும் நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்க உதவும். இதுவரை நாம் எந்தெந்த நேரங்களில் நாம் இந்த சைபர் குற்றவாளிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு பார்த்தோம். அப்படி ஒருவேளை குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை தெரிவிக்க கம்ப்ளைண்ட் செய்ய நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் 155260 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் www.cybercrime.gov.in என்ற நீங்கள் இந்த இணையதளத்திலும் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் சைபர் குற்றவாளிகளிடம் எப்படி எந்தெந்த நேரங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தீங்க. அடுத்து வர இருக்க வீடியோஸில் வேறு சில சட்டம் சார்ந்த தலைப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்.